ஒவ்வொருத்தராட்ட அப்புறம் வரேன் இப்ப வரேன் சொல்றது இல்லைங்க, உடனே செஞ்சு கொடுத்துட்றா. அப்படி ஜல்லிக்கட்டு போராட்ட களத்துல இருந்து இன்று வரைக்கும் இளைஞர்கள் பட்டாளத்தையே தன்னோட பின்னால வச்சு செயல்பட்டு வந்திருக்கவர் தான் மணிகண்டன் அவர்கள். திமுக ஆட்சி தலைவர் மு.க.ஸ்டாலினுடைய கீழ் தொண்டரான அந்தியூர் 11வது வார்டு மணிகண்டன் ஒரு எங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். தன்னுடைய தாய் தந்தை 2 பேர்த்தோட மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 11வது வார்டுல கவுன்சிலர் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட மிகப்பெரிய ஆசையா இருந்துச்சு. தண்ணி வரல, குடிக்கிறது கூட தண்ணி வரல. லாரியில இருந்து கொண்டு வந்துங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் 10 குடம் 20 குடம் அந்த மாதிரி தண்ணி எங்களுக்கு சப்ளை பண்ணாரு. இவரு வெற்றி பெறதுக்கு முன்பு வரைக்கும் இது போன்ற நிறைய செயல்பாடுகளை அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஆனா இவரு வெற்றி பெற்ற பின்பும் தொடர்ந்து இது போன்ற செயல்பாடுகளை செயல்பட்டாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அவருடைய நல்ல எண்ணத்துக்கு நல்ல குணத்துக்கு வீடு தேடி வந்து மணிகண்டா அப்படின்னு எழுப்புனா அது என்ன உங்களுக்கு என்ன கூட நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு எங்கள் குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறாரு. ஏதோ பிரச்சனைனா முதல்ல ஓடி வந்து நல்லா உதவி பண்றாரு. தெரு நாய்க்கள் அதிகமா இருக்குது, அதை கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். முடியாத காரியத்தில் கூப்பிட்டா கூட எங்களுக்கு உதவி செய்வாரு. ஆஸ்பத்திரிக்கா எங்க ஓட்டாலும் வருவாரு. எங்களுக்கு போன் போட்டு தண்ணி வந்துடும் நீங்க எல்லாம் பிடிங்கன்னு சொல்லுவாரு. டிச் எடுத்துக்கலாம் கூட ஆள் விட்டு டிச் எடுத்துருவாரு. அதெல்லாம் எல்லாம் செய்வாரு. எங்களுக்கு பிரச்சனை இல்லாத கவுன்சிலர்னு வச்சுக்கோங்களேன்.